ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் ஒரு சீரியஸான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கனடாவில் ரேசிசமா இருக்கா அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் கனடா வந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் ரேசிசம் இருந்துச்சா கனடாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் நோட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, கெனடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்தியன்ஸ் மேலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ அது எதனால் வருதுன்ட்டு நான் சில விஷயங்கள் பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பேன்ல, அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கெனடியன்ஸ் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து கனடாவுக்கு போகிறோன்னு சொன்னாலே நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நிறைய சாரி சொல்ல கற்றுக்கோங்க, தேங்க்யூ சொல்ல கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கெனடியன்ஸ் நிறைய அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது உண்மை தான். இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள், ரொம்ப பொலைட்டான பீப்புள், ரொம்ப கைண்டான பீப்புள் தான். அதை நானே நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சில்லான பீப்புள் தான். ஸோ அப்படி இருக்கிற கெனடியன்ஸ் கிட்ட இவங்களுக்கு ஏன் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இது எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேபி இப்போது ஒரு சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிரைவிங்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல, இப்படி தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டாப் சைனில் நிற்கணும்னா நிற்கிறது கிடையாது, நிறைய ரோட் ரேஜஸ் கிரியேட் பண்ணுறது, அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இப்போ யூ-டர்ன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல போய் யூ-டர்ன் எடுக்கிறது. இப்போ சொல்லணும்னா இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்கு தான் நீங்கள் போகணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி போயிட்டு திரும்பி அந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனை வந்து உண்டு பண்ணுதுன்னே சொல்லலாம். இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே, அம்பி மாதிரி சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது சின்ன விஷயம்தான். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்பீட் லிமிட்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு போவோம்ல. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, ஸ்பீட் லிமிட்லாம் பார்ப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து திட்டும் போது என்ன சொல்லி திட்டுவாங்க, திஸ் இஸ் கேனடா, திஸ் இஸ் நாட் இந்தியா, கோ பேக் டு யுவர் கண்ட்ரி, இப்படி தானே திட்டுறாங்க. அவங்க திட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இவங்களும் வந்து பண்ணுறாங்க. இப்போ கம்யூனிட்டி மெயில் பாக்ஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஸோ வந்து நமக்கு வர லெட்டரும் இருக்கும், அது கூடயே நிறைய ஃப்ளையர்ஸு, கூப்பன்ஸ் இதெல்லாம் கூட வரும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேணுங்கிற லெட்டர்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃப்ளையர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தா அவங்க ஏன் திட்ட மாட்டாங்க, நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ளையர்ஸையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தான் கார்பேஜில் 3 வச்சுருக்காங்க. பேப்பர்ஸ் தனியாக போடணும், கிச்சன் வேஸ்ட் தனியாக போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்து போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன். இந்த பேஸ்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கியிருக்கிற வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாலும் அப்போ அவங்க அப்படி தானே திட்டுவாங்க. இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பாக சேர்ந்துட்டு கார் ஜாக்கிங் பண்ணுறது. கார் ஜாக்கிங்னு சொன்னோன்னா தான் இன்னொன்று ஞாபகம் வருது. இங்கே வந்து பர்டிகுலராகவே சொல்கிறாங்க, லெக்ஸஸ் பிராண்ட் வந்து வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா அதுதான் வந்து நிறைய காணா போகிறதா, அடிக்கடி காணா போகிறதும் அந்த பிராண்டு தானா, அதனால லெக்ஸஸ் வந்து வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரோட் ரேஜ் உண்டு பண்ணுறதுனால ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது, இந்த கார் ஜாக்கிங் பண்ணுறது, ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் சிட்டியில் வந்து கார் இன்சூரன்ஸ் மட்டுமே $1,200 per month வரைக்கும் போகிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து கனடாலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எந்த சிட்டியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சிட்டிலே பிறந்து வளர்ந்தவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ வந்து இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த நெய்பர்ஹுட்டை விட்டு கிளம்பி வேற எங்கேயாவது போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷனை வந்து இப்போ சில பேர் வந்து இங்கே உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த டிரைவிங் தான் அப்படின்னு பார்த்தா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி ஓட்டும் போது தம்மா பாட்டை வச்சுட்டு கார் விண்டோவை இறக்கி விட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி லவுட் நாய்ஸஸில் வந்து பாட்டு கேட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் வந்து இதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க, இவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க பப்ளிக் பிளேசஸில் அப்படின்னு சொல்லிட்டு. டண்டா ஸ்கொயர் இருக்குல்ல, டண்டா ஸ்கொயரில் ஒரு குரூப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நாகினி டான்ஸுக்கு வந்து ஆடிட்டு இருக்காங்க.
இப்போ எப்படி நியூயார்க்குக்கு வந்து டைம் ஸ்கொயரும் அது மாதிரி தான் வந்து டொரண்டோக்கு வந்து டண்டா ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து சத்தமாக பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இந்த ஊர் மக்கள் பார்த்தாங்கன்னா எப்படி வந்து நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். அது நான் அந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சுன்னா சைடில் இல்லைனா உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ என்ன அதுக்காக வந்து நாங்கள் வந்து என்ஜாயே பண்ணக்கூடாதா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம், வெளியே போகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும்ல, அதை தான் வந்து நான் இங்கே சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்மளோட பிஹேவியரை தான் வந்து அவங்க ரொம்ப மூஞ்சி சுழிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து வயலன்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு பையனை வந்து ரோட்டில் வந்து ஹாக்கி ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அடி வாங்குற பையனும் இந்தியன் தான், அடிக்கிறவங்களும் இந்தியன்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் அப்போ ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப் மேலே வந்துட்டு கல் செருப்பு இதெல்லாம் வந்து விட்டெறிஞ்சு ஒரே பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதை தான் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஊரில் பண்ணிட்டு இருந்தீங்க, அதே வந்து ஏன் இந்த ஊர்லேயும் வந்து எங்களோட பீஸ்ஃபுல்லான எங்களோட லைஃப்பையும் ஏன் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற கெனடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்தியன்ஸ்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேலெல்லாம் ஒரு முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி செட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும் நம்ம மேலே வந்து கோவமாக இருக்கிறதுக்கு. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி சில பேர் வந்து இன்னமும் வந்து அவங்கள இன்னும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்கே இருக்கிற கெனடியன்ஸுக்கு என்ன இன்னொரு பிரச்சனை இந்தியன்ஸ் மேலே அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து இன்டெகிரேட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஊர்லேருந்து வரோம்னா நம்மளோட கம்யூனிட்டி எங்கே இருக்கோ அங்கேயே நம்ம போய் செட்டில் ஆயிடுறோம். நம்ம வந்து ஸ்பிளிட் ஆக மாட்டேங்கிறோம், அவங்களோட வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இந்தியன் ஷாப் ஓனர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன்ஸுக்கே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அவங்க கம்யூனிட்டிலேயே இருக்கிறவங்களுக்கே ஒர்க் கொடுக்கறதுனால லோக்கல் கெனடியன்ஸை யாரும் ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வந்து வைக்கிறாங்க. இப்போ இதுக்கே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா. என்னோட ஃப்ரெண்டு வந்து வீடு பார்த்துட்டு இருந்தாங்க வீடு வாங்குறதுக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ரியால்டரை போய் அப்ரோச் பண்ணாங்க. அந்த ரியல்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கம்யூனிட்டிலேயே இருக்கிற ஹோம் ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வீட்டையே மட்டும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் வேறு மார்க்கெட்டில் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை தான் சொல்கிறேன். ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அவங்க கம்யூனிட்டிக்கு மட்டுமே வந்துட்டு ஃபேவர் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மற்றவங்களோட நம்ம வந்து சேர முடியல. நம்ம மற்றவங்களோட சேர்ந்தாதான் அவங்க கல்ச்சரையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அது நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகும். ஆனால் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் வந்து ஒரே குரூப்பாக போயிடுறாங்க. இப்போ இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கே போவாங்க, டொரண்டோ, மிசிசாகா, பிராம்டன் இந்த இடத்த தானே சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிராம்டன்னாலே நார்த் இந்தியன்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸ்கார்ப்ரோ அப்படின்னாலே சவுத் இந்தியன்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு பெட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்கேட்டர் ஆகுங்க, ஸ்ப்ரெட் ஆகுங்க. அப்போ தான் வந்து இன்னொருத்தரோட கல்ச்சர் வந்து நமக்கு தெரியும். கனடாவில் நான் சொல்லியிருக்கேன்ல எவ்வளோ கல்ச்சர்ஸ் இருக்குது. கொரியன் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, எவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அவங்களோட கல்ச்சரும் நமக்கு தெரியும், நம்ம அதையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன். இன்னொரு இன்சிடென்ட் கூட நான் பார்த்தேன். டிம் ஹார்டன்ஸில் வந்துட்டு டிரைவ் த்ரூவில் போயிட்டு ப்ராங்க் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் பண்ணால் டிம் ஹார்டன்ஸில் ஆல்ரெடி டிரைவ் த்ரூவில் வந்து உள்ளார வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட போயிட்டு ப்ராங்க் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு டென்ஷன் ஆகும், கோவம் தானே வரும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாமும் ஒரு ரீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா ஒரு வெட்டிங்கு. அந்த வெட்டிங்க்கு வந்து டிராக்டரில் பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து அவ்வளோ பேர் டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க. நம்மளோட இந்த நார்த் இந்தியன் வெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி நடந்துட்டுருக்கு. இது நடந்தோன்னா அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரோடே அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, இது எங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது அந்த மாதிரிட்டு. ஒரு சேயிங் இருக்குல்ல, வென் யூ ஆர் இன் ரோம் டூ வாட் த ரோமன்ஸ் டூ அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கல்ச்சரையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே தெரியாது. அவங்க கல்ச்சரை ஃபாலோவே பண்ணாமல் அவங்கள நம்ம மதிக்காமல் நம்ம கல்ச்சரை மட்டுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த ஹவுசிங் கிரைசிஸ்ன்னு சொல்கிறேன்ல, இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏற்றி விட்டுட்டாங்க ஹவுசிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இந்தியன்ஸுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெனடியன்ஸை விட இந்தியன்ஸ் தான் வந்து டெக் ஜாப்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அவங்களோட சேலரியும் ஹையாக இருக்கிறதுனால
அவங்களால வீடு வாங்குறதுக்கான அஃபோர்டபிலிட்டி வந்து ஜாஸ்தி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃப்ளிப்பர்ஸ் சொன்னல, நிறைய பேர் வந்து இந்த வீட்டை வந்து வாங்கி இப்போ ஒரு 500,000க்கு ஒரு வீடு போகுதுன்னா அது 500,000க்கு போகாமல் 700,000 வரைக்கும் இழுத்து ஃபுல் மார்க்கெட்டே வந்து கிராஷ் பண்ணி விட்டு அதை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து இந்தியன்ஸுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது, இன்னொரு வீடு வாங்க முடியும். அப்படிங்கும்போது ஒரு வீட்டோட விலையை ஏற்றி அவங்க வந்து இந்த மார்க்கெட்டையும் கிராஷ் பண்ணி விட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு பயங்கர டென்ஷனை உண்டு பண்ண ஒரு ரீசன் கெனடியன்ஸுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை வீடு வாங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடு ரெண்ட்டுக்கும் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இந்தியன் ஹோம் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கம்யூனிட்டியில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்பேன் அப்படிங்கிற பிரச்சனையும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து கோவப்படுறதுக்கான ரீசன்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ இதில் என்னன்னா, கெனடியன்ஸுக்கு வந்து த்ரெட்டாக இருக்கிறது போய் இப்போ அவங்க வந்து இந்தியன்ஸுக்கே வந்துட்டு த்ரெட்டாக இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வான்கூவரில் நடந்திருக்கு. குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது குரூப் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாம் டார்கெட் பண்ணி காசு கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் காசு கொடுக்கலன்னா உங்கள் மேலே வந்து வன்முறை தூண்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவரை போய் அட்டாக் பண்ணி இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, கெனடியன்ஸை டார்கெட் பண்ணது போய் இந்தியன்ஸே வந்து அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப் லிஃப்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் க்ரைம்ஸும் வந்து இப்போ வந்து வந்துட்டே இருக்குது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நல்லதே செஞ்சால் கூட நமக்கு வந்து அது கெட்டதாக வருது. இப்போ இதுக்கு சொல்லணும்னா பால்டிமோர் இன்சிடென்ட். பால்டிமோரில் வந்துட்டு பைடனே வந்து சொன்னார், இந்தியன்ஸ் சொன்னதுனால தான் அந்த பிரிட்ஜையே வந்து எவாக்குவேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஎஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, இவங்களால தான் பிரச்சனை, இந்தியன்ஸ்னால தான் பிரச்சனை, இவங்களெல்லாம் திரும்ப அவங்க கண்ட்ரிக்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நான் தான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நல்லதே பண்ணா கூட இப்போ இந்த மாதிரி சில பேர் பண்றதுனால நமக்கு வந்து அது கெட்டதா வந்து முடியுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஹிந்தி பேசுறவங்களா, நீங்க நார்த் இந்தியன்ஸ், நீங்க வந்து தமிழ் தெலுங்குலாம் பேசுறீங்களா, மலையாளம் பேசுறீங்களா, நீங்க சவுத் இந்தியன்ஸ்னு அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யுனானிமஸா நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான். அதுக்காக நான் வந்துட்டு இப்போ வந்து மூளை முடுக்கெல்லாம் வந்து கனடாவில் ரேசிசம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. கனடாவில் வந்து இன்னமும் வந்து அந்த மக்கள் ஸ்வீட்டாக தான் இருக்காங்க. சில பேர் பண்ணுறது சில பேருக்கு டென்ஷன் ஆகிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கொஞ்சம் தூக்கி வருது. அதை வந்து நம்ம இப்போவே வந்து கட் பண்ணிடணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட பர்சனலான ஃபீலிங்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் எல்லா கம்யூனிட்டிலையும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால நான் எந்த கம்யூனிட்டியும் நான் ப்ளேம்லாம் பண்ணலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து கனடாக்கு வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி இந்தியன்ஸ்னு ஒரு ரெஸ்பெக்டை வந்து உண்டு பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு நேம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த நேமை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம கொண்டு போகணும், நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். கனடாவோட எக்கனாமி பூஸ்ட் ஆகிறதுக்கே இந்தியன்ஸ் தான் காரணம். கனடாவில் மல்டி கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அது எல்லாமே ஓகே தான், அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் தான். கனடாவோட பேக் போனே வந்து இமிகிரன்ஸ் தான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இப்போ இதை இன்னும் நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நேரம் நான் பேசினேன் இல்லை, இதை வந்து நான் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு வந்து என்னன்னு சொல்லுவோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல பிற மாநிலத்தவர்கள் வந்து கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணால் நமக்கு வந்து கோபம் வருதா இல்லையா, நமக்கு கொஞ்சம் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, அதே தான் இப்போ வந்து இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் அண்ட் ப்ராக்டிசஸை வந்து நம்ம கொஞ்சமாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். நீங்கள் புதுசாகவே கனடாக்கு வரீங்க அப்படின்னா நீங்களும் வந்து நம்ம கம்யூனிட்டியோடையே போயிருக்காமல் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவீங்க, மற்றவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோவில் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நான் வந்து இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ கனடாவில் இப்போ என்ன சொல்ல வர, ரேசிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ரேசிசமாக இல்லை, ஆனால் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அ கண்ட்ரியாக இருக்குது. அதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோதான். நான் உங்களெல்லாம் வேற ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.